சிவாய திருச்சிதம்பலம் தில்லையம்பலம் அரணமா பார்வதி பதையே அரமஹாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுள் ஆனாய் போற்றி அண்ணாமலையும் மன்னா போற்றி கண்ணாரம் தற்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானியே போற்றி போற்றி திருச்சிதம்பலம் தில்லையம்பலம் பாலும் தெரிவேன் பாகும் பருப்பும் வை நாள் கலந்து நான் தருவேன் கோலம் செய் கும்பகரைவத்து கும்மணியே வீரவத்து சங்கத்தமிழ் ஐந்து கிரந்த யானை பத்தனை இத்திலமுறை கூடுமை தடை நதிமத்தனை ஞான குதத்தனை குந்தியில் வைத்தனை போட்டு விட்டேன் திருவார்க்கும் சேகரமும் கைக்குட்டும் செஞ்சல் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆனூரும் ஆணைப்பத்தனை காதலால் குத்துவர்க்கும் ஏறுமலே விளையாடும் ஈசனுடன் ஞானத்தை பேசிக் கொண்டு கூர்வடியார்கள் எண்ணித்தும் கொண்டு குன்றுருவ வேமாதிக்கும் கொண்டு மாறுபடை சூழலை வதைக்கும் கொண்டு வழியை மனுக்குணர வந்தம் கொண்டு ஆர்வமானும் நியர்வுகள் வேண்டும் ஆதியூர் ஆற்றல் அமர்ந்த பெருமானே குழியற் கொண்டு பொழித்த பொழியற் கொண்டால் போற்றி ஆழ்மிசைகள் தனத்தில் அனைத்து திராண்டலை போற்றி வாழித்த நாவலூர் மத்துண்டர் பதம் போற்றி மொழிபடி திருவாத சுடர் குறித்தாள் போற்றி போற்றி. அற்புதமான நவராத்திரியினுடைய அற்புதமான 9 நாட்களை கொண்டாடி வருகிறோம். முதல் 3 நாட்கள் துர்காவினுடைய பூஜையாகவும் அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியினுடைய பூஜைகளாகவும் இறுதி 3 நாட்கள் மாதா சாவித்ரி தேவி என்று அழைக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய பூஜைகளாகவும் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த வரிசையிலே இங்கே வந்து கண்டவுடனே மெய்சிலிருந்த ஒன்று 63 நாயன்மார்களினுடைய இருப்பிடமானது அங்கே அற்புதமாக எழுந்தருள செய்திருக்கிறார்கள். அந்த 63 பேரிலே வியக்கத்தக்க ஒரு நாயன்மாரை பற்றி தான் இன்றைய தினம் சிந்தனை செய்திருக்கிறார்கள். ஐந்தெழுத்து போதும் சொன்னது தொண்டர்கள் திருக்கூட்ட மரக்கட்டையினுடைய சார்பாக சொற்பொழிவு வாழ்முகனையாவினுடைய மாணவன் பாபரகன் பக்தி அனைவருமே பக்தி செய்கிறார். பக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவரினுடைய பக்தியை கண்டு வியத்தல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஒருத்தர் இப்படி பக்தி பண்றாங்க அப்படின்னா அந்த பக்தியை பார்த்து கேட்கணும், ஐயோ என்னால இந்த அளவு பக்தி பண்ண முடியலையே அப்படின்னு வியக்கணும் பாருங்க. சரி, இப்போ இருக்கிறவங்க என்னன்னா என்ன மாதிரி யாராலையுமே பக்தி பண்ண முடியாதுன்னு தெரிவிக்கிறவர்கள் தினம் தினம் சிவன் என் கண்ணில் தான் காலம் திணிப்பாரு, பிரதோஷம்னா என் கண்ணில் தான் சுவாமி முடிப்பாரு, அப்படி இருக்கும் என் பக்தி அப்படின்னு தன் பக்தியை பெருமை சொல்கிறார். ஒருத்தருடைய பக்தியை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், ஐயோ நம்மளால இந்த மாதிரி பக்தி பண்ண முடியாது. அப்படி வியந்தவர்களுக்கு வியந்தவர்களுடைய வரிசை எடுத்துக்கொண்டால் தாய்மான சுவாமி அற்புதமான பக்தி. இந்த பக்தியிலே 63 நாயன்மார்கள்ல அவர் வியக்கிறார். 63 நாயன்மார்களினுடைய வரிசை எடுத்துக்கொண்டால் ஒருத்தர் தொண்டு செஞ்சு வாழ்க்கையிலே குறிக்கோளோடு வாழ்ந்தார்கள். தொண்டு தான் பண்ணாலும் சரி, அடியாரா இருந்தாலும் சொல்ல முடியாது, தொண்டர்களாக இருந்தாலும் சொல்ல முடியாது, ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தார்கள் தன் தொண்டை. இப்போ அந்த வரிசையில 3 பேரை சுவாமி கிட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சார். இவர்களினுடைய பக்தியில் எல்லாம் என்னுடைய பக்தியை ஒப்பிட்டு பார்த்துக்கிறாதே சுவாமி ஒப்பந்தம் வச்சார். கேட்டாங்கன்னா 3 நாயன்மார்கள் பற்றி சொன்னேன். 3 நாயன்மார்கள் என்னோட பக்தியை நீ வந்து ஒப்பிட்டு பார்த்தவே பார்த்தாலே இவர்கள் போலதான் என்னோட பக்தி சத்தியமா இருக்காது. ஏன் யார் அந்த 3 நாயன்மார்கள்? வாழால் மகவறிந்து முட்ட வல்லே நல்லது, மாது சொன்ன சொல்லால் இளமை புறத்துக வல்லே நல்லது, இறுதி நாளாரில் கண்ணகழ்ந்து அப்ப வல்லே நல்லது. முதல் நாயன்மாரே வரவரை திருநீல கண்டத்துக்குரியவனார். அந்த பொண்ணு சுவாமி மேல சத்திய பிரமாணம் பண்ணதுக்காக இந்த நிலைமையெல்லாம் என்னால வர முடியாது. குளத்தில் முழுகும் பொழுது தன் மனைவி கையை கூட நான் பிடிக்க மாட்டேன், சுவாமி மேல சத்தியம் பண்ணியாச்சுன்னு சொல்லி குச்ச வச்சு பிடிச்சவர் திருநீல கண்டத்துக்குரியவனார். அப்படி என்னால பக்தி பண்ண முடியாது. ரெண்டாவது
ரெண்டாவது யாரு கண்ணப்ப நாயனார். 6 நாள்ல உங்க கண்ணெல்லாம் அகழ்ந்தெல்லாம் உன்னை தப்ப முடியாது, என் கண்ணை வச்செல்லாம் இந்த மாதிரி. ஏன்னா நீ பார்த்துட்ட இப்படிதான் பக்தி இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, என்கிட்டயே நீ அந்த பக்தியை தான் எதிர்பார்ப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முத்தமுறையினுடைய வரலாறை பற்றி இந்த இதெல்லாம் முதல்ல சொன்னார். வாழால் மகவறிந்து விட்ட வல்லே நல்ல யாருன்னா சிறுத்து தொட்ட நாயகன். அற்புதமான வரலாறு. கணபதீஸ்வரம் என்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம், பல ஆலயங்களில் உட்பட்ட ஒரு ஆலயம் அந்த ஆலயம். அந்த ஆலயத்திலே எழுந்தருள் பெய்யக்கூடிய பெருமான் கருணையே ரூபமாகி இருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமான் வந்து யாரால பூஜிக்கப்பட்டவர்னு கேட்ட கணபதியால பூஜிக்கப்பட்ட பெருமான் அந்த பெருமான். அந்த பெருமான் வாழ்கின்றதோர் எழுந்தருள் இருக்கக்கூட அந்த புரிய அந்த கணபதீஸ்வரத்துல சுருக்குந்தர் பிறந்து ராஜாவுக்கு சேனாதிபதியா வேலை பார்க்கிறார். சரி, இப்போ ராஜாவால கூட கொல்ல முடியாத எதிரிகளை இந்த சேனாதிபதியை கொண்டுட்டு வர. ராஜாவாலே கொள்ள முடியல, ஆனா யார் கொண்டுட்டு வர? சேனாதிபதி கொண்டு வர. தலைகளை எல்லாம் சலமாரியாக வெட்டி 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 ராஜாவினுடைய பாதங்களிலே சென்று போடுகிறார். இப்போ பார்த்து ராஜா கேட்டாரா, வாதாபியே வென்றுட்டு வந்தாரா சிறுத்தொண்டர். அவர் பேர் சிறுத்தொண்டர் இப்ப கிடையாது, இப்ப பரஞ்சோதின்னு பேர். இதுக்கு அப்புறமா தொண்டு பண்ணி அப்புறம் தான் சிறுத்தொண்டர் மறக்குவார். அப்படி பண்ணிய உடனேவே அந்த ராஜா வந்து அமர்ந்து கொண்டு கேட்கிறார், நான் ஏதோ ஒண்ணுத்தையும் விட்டு வைக்கிறது கிடையாது, ஓடுறது, நீந்துறது, தாவறது, பறக்கிறது மொத்தத்தையும் சாப்பிட்டுருக்கோம், எங்களாலே கொள்ள முடியல, நீ ஏதோ பச்சை பச்சையா சாப்பிட்டு கேள்வி நான் எப்படி கொண்டு வர முடிந்ததுன்னு கேட்கும்போது, அப்போ அவர் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறை இந்த தினம் நான் சிந்தித்திருக்கவே மாட்டேன். ஒரே வார்த்தையில முடிச்ச எல்லாம் சிவம் சேர், நான் ஒன்றும் பண்ணல, எல்லாம் உள்ள இருந்து உள்ளம் பெருக்கோயில் பூங்குடம்பு ஆலயம் வள்ளற்றானார்க்கு வாய்கோபுர வாசல் செல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைக்கும் காளா மணிவிடக்கேற்ற திருமண. அந்த மாதிரி இங்க என் உள்ள இருந்து எல்லாம் செயல்படுத்துறதுலன்னா அந்த சுவாமி சிவபெருமான் நல்ல அறிவுள்ள ராஜா யோசிச்ச எல்லாம் சிவம் செய்வேன். இவன் ஒன்னும் கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வரல, இவன் கொலை பண்ணிட்டு வர. கொலை பண்ண சொன்னது யாரு? ராஜா. அப்போ இவன் வந்து என்ன சொல்லிட்டான், எல்லாம் எனக்குள்ள இருந்து பண்றதெல்லாம் சிவன் சொல்லிட்டான். இப்போ சிவத்தை கொலை பண்ண தூண்டிய பாவம் யாரை வந்து சேரும்? ராஜாவை சேரும். ராஜா என்ன சொல்லிட்ட, சிவத்தை கொலை பண்ண பாவம் தான் எனக்கு வேண்டாம், இன்னையிலிருந்து நீங்க வந்து வேலையை ராஜினாமா பண்ணிக்கணும், இன்னையிலிருந்து இது வேலை கிடையாது, 6 மாச சம்பளம் 1 மாச சம்பளமா உனக்கு வந்து சேரும், வீட்டுக்கே வந்து சேரும். வாழை கீழே தூக்கிட்டு இந்த ராஜாவுக்கு பக்கம்லாம் வந்தார், போயிரு அப்படின்ட்டு. இவரே சரின்னு போயிட்டு அந்த வாழை எடுத்து அப்படி மாட்டிட்டு யோசிச்சார், மேல என்ன பண்றதுன்னு அவர் யோசிச்சார். வேலை இல்லை, உலகத்திலே கஷ்டமான ஒரு விஷயம் சும்மா இருக்கு. சும்மா மட்டும் இருக்கவே முடியாது, இதை கூட சும்மா வச்சுக்கலாம், நான் உள்ள இருக்கிறது சும்மாவே முடியும், நான் பாஞ்சுட்டே இருக்கும். அவர் பார்த்தா இனிமே வேலை இல்லைன்னு ஆயிப்போச்சு, ஏதாவது அந்த வேலை செய்யணும் இல்லையா, நம்மளா ஏற்படுத்தணும். நல்ல செல்வம் இருக்கு, மா விளையுது, பலா விளையுது, நெல் நல்லா வருது, 10 குறைக்கு 6 மாச சம்பளம் வர 1 மாச சம்பளமா வருது, இன்னும் என்ன செல்வத்துக்கு போற? ஒன்றும் இல்லை. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்தார். தொண்டுகளிலே சிறந்தது அடியவரை பேணுதல்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அடியவர்களுக்கு அமுது செய்தி, ஒன்றும் இல்லை, சாப்பாடு போட்டு அனுப்புறோம், அமுது செய்தி. இப்போ அமுது செய்தின்னு முடிவு எடுக்கிறார். சரி வந்தாங்க, சாப்பாடு போட்டாங்க, வச்சாரா, அதுல ஒரு குறிக்கோள் வச்சார், எல்லா நாளும் அடியவர்கள் வரணும், ஏதாவது ஒரு அடியார் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், ஏதாவது ஒரு அடியார் கண்டிப்பா நீ அனுப்பி விடணும் சுவாமி, அப்பதான் நான் சாப்பிடுவேன். சரி நான் அப்போட விட்டாரா, சரி 2 நாள் 3 நாள் 1 வாரம் வச்சுட்டு சாப்பிடுவேன், அதான் விட்டு வச்சாரா. அப்படி அன்னைக்கு அடியார் வரலன்னா அன்னையோட என் வாழ்க்கையை நீ முடிச்சுட்டேன்னு நினைச்சு நான் என் வாழ்க்கையை முடிச்சுட்டேன். அப்படிதானே சுவாமி இருக்கிற, என்ன ஆடணுமோ ஆடு, எவ்வளோ ஆடணுமோ ஆடு, சிச்ச கையில மெயின் சிச்ச கையில வச்சுட்டு நீ ஆடு, நான் இந்த போட்டா தானே நீ ஆடுவ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து
தினம் 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 அடியவர்கள் எல்லாம் அப்படியே வந்து வந்து போறாங்க. தினம் சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு கிடையாது, அறுசுவை உணவுகளோடு சேர்த்து நல்ல தடபுடலா பண்றாரு. அந்த அடியவருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாரி வாரி வழங்குறாரு. அதான் வருதை செல்வம். எந்த ஒரு வீட்டிலே இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதோ அந்த இல்லத்திலே அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வார். தனலட்சுமி மட்டும் இல்லை, அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வார். அப்போ தினம் 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 நல்லா போயிட்டு சுவாமி பார்த்தார் மேல கைலாசத்துல இருந்து. இப்படிலாம் நல்லா போகக்கூடாது, இப்படிலாம் நல்லா போகக்கூடாது இல்லையா? அப்படின்னா இவரோட வாழ்க்கை வரலாறுலாம் உலகத்துக்கு தெரிய வைக்க முடியாது. ஒரு நாள் அடியவரை அனுப்பவே இல்லை. சிறுத்தொண்டர் பார்த்தார், மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. வெண்காட்டு நங்கைன்னு பேர் அந்த அம்மாக்கு, அவரோட மனைவிக்கு வெண்காட்டு நங்கைன்னு பேரு. வேலைக்காரி அம்மா வர இருக்காங்க, அவங்களுக்கு சந்தன நங்கைன்னு பேர். அவர் குஷ்டு வெண்காட்டு நங்கை, யாராவது அந்த செங்காட்டுக்குடியினுடைய வீடுகள்ல போய் பார்க்கிறேன், அந்த சுவாமியினுடைய ஆலயத்தை செஞ்சு பார்க்கிறேன், ஏதாவது அடியவர் தான் கூப்பிட்டு வரேன், கூப்பிட்டு வந்தா வாழையிலே தயார் பண்ணி அப்படி இல்லையா? நான் போன சமயத்துல ஏதாவது அடியார் வந்தா வாழையில போட்டு சாப்பாடு போடு, இல்லை என்றால் அந்த வாழை தயார் செய்துவேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவ்வளவுதான் சொல்றேன். வாழ் யார் வாழ்னா என்ன வெட்டுவாங்க, வாழை தயார் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஒன்று இல்லை. நான் சுவாமியே உள்ள சன்னதி உள்ள பூஜை போய் பூஜை அறைக்கு போய், அப்பா உனக்கு என்ன, நான் கொஞ்சம் நெஞ்சமா ஒரு நாள் உறங்கும் பொழுது அடியவருக்கு என்ன பண்ணலாம், அடியவருக்கு உன்னுடைய அடியவருக்கு எவ்வளவு அரிசுவே இன்னும் எவ்வளவு அர்த்தமா பண்ணலாம் தானே யோசிச்சிருக்காரு. அவரும் அதுதானே யோசிச்சிருக்காரு. வாழை எடுத்து இன்னும் குழந்தை வந்து சொல்லிட்டு போதே, நான் என்ன பண்ணுவேன் எங்கன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு புரியலே சுவாமி, உன்னை நான் சிக்கனை பிடிச்சேன், நீ என்னை பிடிக்கிற போல இருக்கேன், உன்னை நான் தகப்பனா தானே நினைச்சேன், நீ என்னை நினைக்கிற போல இருக்கேன். நான் பிறகு அழும்போது அந்த பெருமான் கைலாசத்துல இருந்து பாக்குறாரமா, பார்த்து இந்த அம்மாவினுடைய அழுகை வந்து காதுல வேர்ப்படை போல தைத்தது. அப்ப அந்த சுவாமி அங்க இருந்து கிளம்புற பக்கத்துல இருந்து அந்த அம்பாள் பாக்குற, அப்படியே ஏறெடுத்து என்ன பூத பிசாசெல்லாம் நீங்க பார்த்துருவீங்க, இது பூத பிசாசுலாம் தலைவன், என்ன பிசாசு பூதத்தெல்லாம் பார்த்துட்டேன். இப்ப வருவார் பாருங்க, அவரை பார்த்தா அவ்வளோ ஒரு பயங்கரமான ரூபம் எடுக்கிறார் சுவாமி. இது யுகங்களுக்கு எடுக்காத ரூபத்தை எடுக்கிறார். காபாலி என்கின்றது, அது செங்காட்டங்குடியிலும் சிதம்பரத்துல மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். அவ்வளோ அற்புதமான ரூபம் அது. அந்த பறந்து விழுந்திருக்கிற ஜடையை அப்படி மேல தூக்கி அப்படி முடிச்சுக்கிட்டு, சந்திரன் அப்படி தெரிஞ்சும் தெரியாம வச்சுக்கிட்டு, கபால முண்ட மாலையெல்லாம் அப்படியே மாட்டிட்டு, சலங்கை எல்லாம் அப்படியே கட்டிட்டு, பழைய குடிச்ச சூலத்தை எடுத்துட்டு அப்படி வராராமா. அதை பார்த்து அம்பாளுக்கே பயமா இருக்காங்க. அவ்வளவு அவ்வளவு ஜெய்சாந்திக்கா இருக்காரு. 6 அடி உயரம் அந்த சுவாமி. அப்படி கைலாசத்துல இருந்து கிளம்புற அம்பாளை கூப்பிட்ட உடனே அந்த அம்மா பார்த்தா, இவர் சாதாரண ரூபத்துல போனாலே இவர் என்னென்ன சோதிப்பாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அவளால் இருக்க முடியாது பக்கத்துல, ஏன்னா அவள் அன்னை. இந்த கண்ணப்ப நாயன்மார் கண்ணு 2 வைக்கும் போது கூட மறுக்கண்ணு அவன் வைக்கும் போது முதல்ல வந்து பிடிச்சது மரகதமே. இவரை நில்லுக்கு நப்பான்னு தான் சொன்னார். ஆனா அந்த அம்பாள் வந்து அப்படி கையை மரகதமேனியோடு சேர்ந்து அந்த கையை பிடிச்சிட்டாங்க. எங்க போய் கண்ணை தூக்கி குத்தி வச்சுட்டு போறானோ 2வது. அவ்வளவு கருணையே ரூபமாறி அந்த நீங்க காட்சி பண்ணி பார்த்தீங்களா? அப்ப புதுங்க நான் வரேன் நினைக்கிறேன். விட்டுட்டு கிளம்பினாரு. ஜல்லு 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 நடந்து வர எங்க செங்காட்டங்குடியினுடைய வீதிகள். அப்ப பார்த்தவன் தான் அந்த சுவாமியை. இன்னைக்கு அப்ப காலி பண்ணிட்டு போனவன் தான் அந்த வீட்டுல இருந்து அந்த சுவாமியை பார்த்து. இன்னைக்கு வரைக்கும் செங்காட்டங்குடியை சுத்தி வீதியில வீடே இருக்க, இன்னைக்கும் வெற்றிடமான வீடு காலியா தான் இருக்கும். அவ்வளவு பயங்கரமான ரூபம் அனுபவித்து சொல்லிதான் கோவிலுக்கு செல்வது. சுவாமி சிறுத்தொண்ட நாயன்மாரினுடைய குரு பூஜை அன்னைக்கு வெளியே வருவார். இந்த விரிசடை கோலத்தோடு அப்படியே இந்த கஜசங்காரம் பண்ண அந்த யானை தோலை போட்டி கொண்டு அவ்வளவு பயங்கரமான ரூபத்துல அந்த நாய்கள் எல்லாம் மூளையிட அவ்வளவு ஒரு அந்த சல்லரை ஒழிக்க அப்படி வருவாராமா அந்த சுவாமி. அவ்வளவு பயங்கரமா வருவார் அவரினுடைய வருகை. அவரோட வருகை அப்படி வந்துட்டு நல்ல ஆஜானுபாதுவான ரூபம். அந்த ரூபம் அப்படி போயிட்டு சிறுத்தொண்டர் நாயன் பரஞ்சோதியாருடைய இல்லத்து வாசல போய் நிற்கிறேன். நின்று கூப்பிட்டார். அந்த அம்மா வெளியே வந்தார். வந்து வர வேண்டும் சுவாமி, அமுது செய்வித்து செல்ல வேண்டும் அப்படின்னு இங்க யாரும் சிறுத்துண்டர்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, அவரை அழையுங்கள் அப்படி. இல்ல இப்பதான் யாராவது இருக்கிறாங்களா, போயிட்டு கோவில் இருக்கும் கோயில் போயிருக்கிறா.
சரி சரி உள்ள வந்து நீங்க அமுது செய்வீங்கன்னா நான் இது பாரு, நான் நிஜமான சுவாமி, நான் நிஜமான சுவாமி. பெண்கள் தனித்து இருக்கக்கூடிய வீட்டுக்கு நாம் உள்ளே நுழைவது கிடையாது. அவரை வர சொல்லி நான் போய் உபயோகிக்கார வார்த்தைகளை போய் பண்றேன். இவர் இந்த தெரு வழியா போனார், சிரிக்கொண்டார், அந்த தெரு வழியா வந்தார். அந்த அம்மா வரும்போதே சிரிச்சுட்டே இருந்தாங்க. இதுவே சாதாரண குடும்பத்துல இருக்க நம்மளா என்ன நினைச்சிருப்போம், நம்ம என்ன சொல்லிட்டு போயிடாரு, அவர் வாழை எடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடாரு, உள்ள யாரும் அடியாருல இவன் போட்டுக்கல. என்ன நினைச்சிருப்போம், ஓ நான் சாகிறதுல இந்த அம்மாக்கு இவ்வளவு சந்தோஷம் அப்படிதான் நினைச்சிருப்பான். அவர் நினைக்கல. அவருக்கு அந்யூன்யத்தை பாருங்க. வந்த உடனே கேட்டார் எந்த அடியார் எப்ப வந்தா இப்ப எங்க போயிடுறாரு புரிஞ்சுக்கிட்டு கேட்ட உடனே இந்த மாதிரி பெண்ணை தனித்து இருக்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கம் போயிருக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனாராம். ஓடி போய் அந்த சுவாமி பார்த்தாரு. பார்த்த உடனே சுவாமி இல்லத்துக்கு வர வேண்டும், எல்லாம் தயாராக இருக்கிறது, அமுது சேவத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு. இல்லை இல்லப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணணும் தான் வந்தேன், நான் தொலை தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன், என்னை ஆசி வழங்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, நான் ஆசி வழங்கிவிட்டேன், நான் சென்று வருகிறேன். இல்லை இல்லை நான் சாப்பிடலாம் போகிறேன். என்னப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சாப்பிட்ற சாப்பாடுலாம் உன்னால கொடுக்க முடியும், என்னால் ஆவது எதுவும் இல்லை, ஆவது எதுவும் இல்லை, கொடுங்கள் சொல்லுங்கள், நான் முயற்சி செய்கிறேன். சொல்லும் போது என்னால் ஆவாது பாரு, என்னால் ஆகும் சொல்லுங்க. சரின்னு சொன்ன, உன்னால் ஆவதை தர முடியுமான்னு கேட்கிறேன். ஆவதைனா என்ன? ஆவதைனா தமிழ்ல ஒரு அர்த்தம், ஆனந்த தர முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆவதைனா இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆவதை பசுவதை தர முடியுமான்னு கேட்டார். இவர் உள்ளுக்குள்ளேயே நினைச்சிட்டார் மனுஷனுடைய பசுவதையெல்லாம் கேட்கிற இவர் அசைவம் சாப்பிட்ற சாமி போல. ஆமா இவர் மனசுல தான் நினைச்சார், ஆமா நான் பசுவதை சாப்பிட்ற சுவாமி தான், வீரை தான் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஓ ஏதோ ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடுவேன். என்ன பார்த்தா என்ன ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. இப்ப என்ன மனுஷனையா சாப்பிடுவார்? ஆமா நான் மனுஷனை தான் சாப்பிடுவேன். கிழமை சாப்பிடுவார் போல இருக்கு, கண்ணு சாப்பிடுற சாப்பிடு என்ன உனக்கு என்ன கிழவனை சாப்பிடுற மாதிரி தெரியுதா? இப்ப நான் சொல்றேன் பாரு, என் கோட்பாடு 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிடுவேன். இவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க 6 மாசத்துக்கு? இப்ப இவர் அப்படி சொல்லியிருந்தா தான் வந்து எல்லாத்தையும் கோழி சொல்லி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன். அது எப்படி தெரியுமா? 5 வயசு தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தை 5 வயசுல அழகான குழந்தையா இருக்கணும், ஞானமான குழந்தையா இருக்கணும், அறிவு இருக்கணும், படிப்புல சிறந்த குழந்தையா இருக்கணும். அந்த குழந்தை ஒத்துக்கணும். அந்த குழந்தை ஒத்து தாய் மடியில் கிடக்க தந்தை வாழால் கழுத்தை அறிந்து எனக்கு கறி சமைத்து கொடுத்தால் நான் முடிஞ்சுதா? கேட்டேன். கேட்டு இவைகள் எல்லாம் எனக்கு புதியவை சுவாமி, நீங்கள் சொன்ன கோட்பாடுகள் எல்லாம். சென்று நான் வருகிறேன், வந்து உன்னை அழைத்து செய்ய போயிட்டேன். போயிட்டு இந்த வெண்காட்டு நாங்கள் கிட்ட போய் அழற, இந்த வாழை இருக்குன்னு நான் செத்துடுறேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா ஏன்னு கேட்டாங்க. கேட்டோன்னே இந்த மாதிரி கேட்குறாரு, அது என்ன காயா கனியா என்ன, நான் பதக்கிட்ட போய் அறுத்து வரதுக்கு குழந்தை, நான் எங்கே போயிட்டு தேவையான. அப்போ அந்த அம்மா சொன்னா, ஒரு அம்மா எப்படி சொல்லுவாங்களா இதெல்லாம் எதிர்பார்த்தேன். அந்த அம்மா சொன்னா, நமக்கு சீராளன் என்று ஒரு குழந்தை இருக்கிறான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அவனுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள். எல்லாம் அலங்காரத்தோட போயிருக்கலாம் பாடசாலை. அவனுக்கு 5 வயசு தான். அறிவு ஞானம் எல்லாமே நம்ம குழந்தைக்கு இருக்குதே. அவர் சொன்ன எல்லாமே அழகாவும் இருக்கிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அவர் சொன்ன நிபந்தனை எல்லாம் வந்துச்சானா இது சீராளன் ஒத்துக்கணுமேன்னு போய் கேட்கும்பொழுது உள்ளதான் அதுக்குள்ள கூட்டிட்டு வந்து இதெல்லாம் சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சாமா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணில் இந்த உடல் போக தான் போகுது, அதுக்கு ஒரு அடியவருக்கு நவாகி செய்கிறேன் தந்தையை நான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லா குடிப்பாட்டி சுத்தமா அப்படி எடுத்து சிறுத்தொண்டர் அப்படி அறுக்க போற, சிரசா அறுக்க போகும்பொழுது கையெல்லாம் உதவியது. அந்த நேரத்தில் சிவபெருமான் காண்பித்தாராம், பாதாபிய பொண்ணு 1000 தலைகளை ராஜாவினுடைய பாத சுவடுகளிலே சென்று போட்டல்ல, அப்ப அவங்களுடைய தாய்மார்கள் எவ்வளவு அழுதுருப்பாரு. இப்போ அவருக்கு அந்த நடுக்கம் காட்டுச்சாம். அப்படி அறிந்து அந்த அழகான அந்த பிள்ளையினுடைய முகத்தை சென்று போயிட்டு அந்த புறத்துல புதைச்சிருங்க, அதை கிழிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தன வேலைக்காரர் இருக்காங்க, அவங்க எடுத்து அனுப்புவாங்க. அனுப்பிய உடனே இந்த எல்லாத்தையுமே கறி சமைத்து நல்லா வெந்து சுவாமி அழைச்சிட்டு வந்தாச்சு. சுவாமி அமர்ந்தாச்சு. தலைவாழையில போட்டு எல்லாத்தையும் எல்லாம் பரிமாறிட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாரு பாருங்க, அவர் தான்
காபாலி, அவர் பேர் தான் உத்தராமதீஸ்வரர். இந்த தலைக்கறினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அந்த நாட்டுக்கறி வந்து மெத்து மெத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணினாங்க, அந்த வெண்காட்டு நங்கை போனாங்க பார்த்தீங்களா, அவங்க சமைச்சிருந்தாங்க இருக்கு இருக்கும். ஏன்னா இத்துணை நிபந்தனை போற சுவாமி தலைக்கறி மட்டும் கேட்காம இருப்பாரா? இல்ல, எடுத்து வந்து பரிமாறின சுவாமி பார்த்தார். இன்னொரு நிபந்தனையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் சாப்பிடும் போது யாராவது ஒரு அடியாரோடு தான் சாப்பிடுவேன். சரி, இவரு ஒருத்தரை கூட்டு வரதுக்கே இவ்வளவு ஆயிடுச்சு, இன்னொரு அடியாருக்கு எங்க போவார் சிறுத்தொண்டு. அப்போ பார்த்து சொன்னார் காபாலி, நீயும் பார்க்கறதுக்கு அடியார் மாதிரி தானே இருக்கு, நீயும் என் கூட வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு 2 பேருக்கும் பரிமாறப்பட்டது. இவர் போயிட்டு ஏதோ ஒண்ணு சுவாமி சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிடுறாரு. டே நீ அன்தினமும் சாப்பிடுவோம் தானே, 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன், நானே அமைதியாக தானே இருக்கேன் சொல்லும்போது சரி இப்போ இன்னொரு சாதம் கொடுத்தேன். உனக்கு ஒரு பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாங்களாமே, வரும்போது கேள்விப்பட்டேன், அவன் பேர் கூட சீராளனா, ஞானம் எல்லாம் உடைய குழந்தையா, வீட்டுக்கடங்கின பிள்ளையாமே, கொஞ்சம் கூட்டிட்டு வா, அவனை நான் ஆசை கலந்தேன். அவன் இது வரைக்கும் ஆகாதவன் ஆகிவிட்டான்னு சொன்னான். அடங்கி ஒடுங்கி வீட்டுக்கடங்கின பிள்ளைனா கூட்டி இல்லை சுவாமி. இப்ப நீ கூட்டிட்டு வர போறியா இல்லையா? இப்ப திருப்பி வெண்காட்டு நம்பிக்கிட்ட போனேன். என்னம்மா உன் கணவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்ப நான் சாப்பிடணுன்றாரா வேணான்றாரா? இப்ப குழந்தை வந்து ஆகணும். இவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுவரைக்கும் என்னால் முடியும், தன்னால் முடியும், தன்னால் முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சிறு தொண்டர் வெளியே சென்று இனி ஆவதெல்லாம் சிவம் செயல்னு சிவமேனு சீராளா சீராளா சீராளான்னு கூப்பிட்டாங்க. அம்மே அப்பான்னு வந்து அந்த சீராளர் காலையில பண்ண அலங்காரம் கூட கல்யாணம் வந்துருக்காரு, கட்டிப்பிடிச்சார். அம்மா அப்பா வந்து உள்ளே இருந்த காபாலி மறைந்தார். வைத்த மாமிஷம் எல்லாம் மறைந்தது. மேலே சுவாமி ஒரு காட்சி கொடுத்தார். இதுவரைக்கும் 63 நாயன்மார்கள் எந்த ஞானியருக்கும் இந்த மாதிரி காட்சி கொடுக்கிறது. அந்த ஒரு காட்சி கொடுத்தாராமா சுவாமி, அம்பாள், முருகப்பெருமான். சோ உமா ஸ்கந்த ரூபமாக மேலே காட்சி கொடுத்தாரா 3 பேருக்கும். அவ்வளவு அற்புதமான ரூபங்களிலே அது பெரிய ரூபம். அதை அவரை வச்சுதான் மகாவிஷ்ணு மார்பகத்துல வச்சு பூஜை பண்றாராமா திருவாரூர் யாராஜ சுவாமி. அந்த ரூபத்துல காட்சி கொடுத்தாராமா சிறுத்தொண்டு. அற்புதமான இந்த சிறுத்தொண்ட நாயன்மார்களுடைய வரலாறு அனுதினமும் சிந்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவபாலமுருகனையாவினுடைய மாணவன் வான்கள் வளாது பேரும் அலிகளும் சுரட்சமன் தோன்றுரைவசம் செய்க உரைவிலாத நிகழ் வாழ்க நான்மறை அரங்கு கொண்ட நச்சமம் வேண்டும் மேன்மைகள் செய்த நீதி விளங்க உலகெல்லாம் ஏர்வையாக நம்முடைய சூழ ஞானமொழி பேசும் கொண்டு கூர்மொழியாக கேட்கின்ற குன்றுவே வாங்கி போன்ற மாறுபட்ட சூழலை வழியை ஆரம்பமான பொருளியவர்கள் வேண்டும் மாறி வருநாள் சில மந்த வெளியும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலைஞர்கள் செந்தில் நகர் சேவகா எங்களுக்கு மீனாட்சி ஒற்றுமையோ வராதே வெற்றிவேல். நன்றி, வணக்கம்.